என்னடா பங்கு என்ன பண்ற நீங்க? வாங்கடா. எப்படிடா இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லாதான் இருக்கும். சரி பார்த்து என்ன இந்த பக்கம்? இல்ல வீட்டுல கேட்டான் ஒன்னு. ரெண்டு பேரும் ஒன்னதான் வந்தோம். வீட்டுல கேட்டதுக்கு வயல்ல உட்காந்துன்னு இருக்கான்னாங்க. சரி வயல்ல வந்து பார்த்தா நீ வெயில்ல உட்காந்துன்னு இருக்கா. என்ன பங்கு என்ன பண்றீங்க வயல்ல? ஒண்ணுங்களா, வீட்டில் கொஞ்சம் கடை அதிகமாகிடுச்சு. பணக்காரெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்து நிலத்துல வந்து உட்காந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைமையில கை வச்சு இன்னும் முடியலடா. யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்பயே சொன்னேன், காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூவில் 100% மார்க் எடுத்த. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு இன்றைக்கி என் கூட வேலைக்கு வந்தீங்கன்னா 40,000 வாங்கியிருக்கலாம்ல. அன்றைக்கி நல்லதுக்கு சொன்னேன், நீ கேட்கல. இன்றைக்கி விவசாயத்தை பற்றி எனக்கு கஷ்டப்பட்டுன்னு கஷ்டம் கவலை கவலைன்ற. ஏன்பா உங்க ரெண்டு பேரும் மாசம் 40,000 வாங்குறான்றா, நீ விவசாயத்துல கஷ்டப்பட்டுன்னு இருக்க. ஆனா நான் என்ன பாரு, இன்னைக்கு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் ட்ரீம் லெவல்ல. இல்லை லாட்ரி லெவலில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான். நாளைக்கு ஒரு 2 நாள்ல நான் கோடீஸ்வரன் ஆவேன். வாங்க நான் என் கூட வாங்க, நான் உங்களை கோடீஸ்வரன் காட்டுறேன் ஒரு 2 நாள்ல. என்னடா பண்ணுறது? நீங்கள் பேசுகிறீங்க, நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன். என்ன ஒருத்தர் கஷ்டம்னு வந்தால் தானே இந்த மாதிரிலாம் வந்து பேசுறதுக்கு ஆள் நிறைய பேர். அட்லீஸ்ட் இப்போயாவது தேடி வந்தீங்களே, அதே பெரிய விஷயம் தான். காலேஜ் படிக்கும்போது ஒன்றா தான் இருந்தோம். நீ என்னடானா நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு போயிட்டேன். நீ இதோ இதுக்கு போயிட்டேன். நம்ம கூட படித்ததில் 50 பேர் படித்தானுங்க. 50 பேரில் 40 பேர் வேலை செய்கிறான். 10 பேர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. ஒருத்தன் லாஸ்ட்டாக மிஞ்சினது நான் ஒருத்தனாவது விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தனாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் வந்து என்னை இப்படி பேசுறது தாண்டா இருக்கீங்க. சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்றதுக்கு ஒரு வழி தாண்டா இருக்கு. சாப்பிடணும்னா நம்ம விவசாயம் பண்றவங்க எப்பதான் மதிக்க போறீங்கன்னே தெரியல. உங்களுக்கு என்னடா தெரிய போகுது விவசாயத்தை பத்தி? என்ன உனக்கு என்ன இருக்கு? 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற, நீ வேலைக்கு போயிடுவ, சம்பாதிப்ப. உன் பிள்ளைங்களும் இதே மாதிரி நல்லா படிக்க வச்சு சம்பாதிக்கணும். ஐடி கம்பெனி இல்ல ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ஃபீல்டு, ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க. என்னதான் கோடி கோடியா சம்பாரிச்சா என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்றதுக்கு இங்க தானே வந்தாகணும். ஆரோக்கியமான உணவு யாரா தராங்க? நாங்க கஷ்டப்பட்டா தானே உங்களுக்கு சாப்பாடு. அது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரியல. ஸோ இவன் சொல்றான், உனக்கு என்னடாப்பா இது? உனக்கு என்ன அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, லாட்டரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, 100 ரூபா போடுவேன், 1000 ரூபாய் போடுவேன், லாஸ் ஆனாலும் உனக்கு பெருசா தெரியாது. நீ எவ்வளவுதான் லாஸ் பண்ணாலும் உங்க அப்பா உன்னை லாஸ்டா கூப்பிட்டு வாடா என் பிசினஸ் பாத்துறான்னு சொல்லிட்டு விட்டு உங்க அப்பா போயிடுவாங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிடுவ. நீ நீ பாட்டுன்னு வேலைக்கு போயிடுவ. சாப்பாடுக்கு என்னடா பண்ணுவீங்க? விவசாயம் பண்றோம் நாங்க தான்டா. ஃபர்ஸ்ட் எங்களை கொஞ்சமாவது இது பண்ணுங்கடா. நீங்க பாட்டு இவ்வளவு தூரம் பேசுறீங்களே. ஒரு விவசாயன்றது, விவசாயியோட கஷ்டம் படுற கஷ்டம் ஏதாவது கொஞ்சமாவது தெரியுமா உங்களுக்கு? பேசுறதுக்கு மட்டும் வந்துடுறீங்களா? காலேஜ் படிக்கும்போது சொன்னீங்க, ஏன் நான் 100 மார்க் எடுத்தேன், எனக்கு வேலைக்கு போக தெரியாமையா நான் இங்கே வந்தேன். வேலைக்கு போகணுன்றது எனக்கு தான் ஆசை இருக்கும். எனக்கு தான் கையில் மாதம் மாதம் லட்ச லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஆசை இருக்கும். சம்பாதிச்சிட்டா மட்டும் சாப்பாட்டுக்கு எங்கடா போவீங்க? விவசாயம் எத்தனை எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறான் நாட்டில்? இப்போ விவசாயத்தை தேடி எவன்டா வராங்க? நான் தான் சொன்னேன்ல, காலேஜ் படிச்சதுல ஒருத்தன் நான் விவசாயம் பக்கம் வந்திருக்கேன். இந்த ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தனும் கிடையாது. நான் 50 பேர்ல 49 பேர் இருக்கிறான். 49 பேர்ல இது வரைக்கும் என்ன ஒருத்தன் கூட இந்த மாதிரி விவசாயம் பண்றேன்னு சொன்ன அடுத்த நாள்ல இருந்து வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட வந்தது கிடையாது. ஏன்னா அவன் வேலையில அவன் நல்லா சம்பாதிக்கிறான். கேட்டா 1 லட்சம் சம்பாதிக்கிறன்றான், 2 லட்சம் சம்பாதிக்கிறன்றான். எவ்வளவுதான் சம்பாதிச்சு என்னடா பண்ண போறீங்க? சாப்பாடு இங்க தானே வந்தாகணும். அது என்னைக்கு உங்களுக்கு புரிய போகுதுன்னு தெரியல. உனக்கு என்னப்பா, உன் பிள்ளைக்கு என்ன இப்போ உன் பிள்ளைங்க என்ன வயசா இருக்கும்? ஒரு 5 வயசு இருக்குமா, 6 வயசு இருக்குமா? அவனை போய் கேட்டு பாரு, நெல் எதுல வருது, செடியில வருதா கொடியில வருதான்னு கேட்டு பாரு. ஏதாவது சொல்றான் பாரு. உணவு சாப்பிட்றல என்ன, டெய்லி சாப்பாடு தானே சாப்பிட்ற? இல்லை டெய்லி காசை வாரி சாப்பிட்றீங்களா மாற்றி மாற்றி வீட்டில்? என்கிட்ட நிறைய கோடி கோடியாக காசு இருக்கு, நான் காசையே சாப்பிட்டுக்கிறேன், பணத்தை வந்து சாப்பிட்டுக்கிறேன், சில்லறை வந்து தனியாக குடிச்சிக்கிறேன், எதாவது பண்ணுறீங்களா? லாஸ்ட்டாக எங்கே தான்டா வரணும் சாப்பாட்டுக்கு? அதெல்லாம் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். என் கஷ்டம் உங்களுக்குலாம் சொன்னால் புரியாதுடா. இதுங்க நான் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே உங்ககிட்ட? கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிற. இன்னைக்கு கூட வா, என் கூட 40,000 உனக்கு சம்பளம் வாங்கி தரேன். இந்த விவசாயத்தில் இருக்கிற கடனாலாம் அடிச்சிடலாம். நீ கேட்க மாட்டேன்ற. இந்த விவசாயம்னு கஷ்டப்படுற. நீ இல்லைன்னா அடுத்தவங்க விவசாயம் பண்ண போறான். நீ ஏன் கவலைப்படுற? வாப்பாலாம் இப்படி இந்த வார்த்தை தான்டா. இந்த இப்படி சொல்லி சொல்லி நல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் நீ இல்லைனா இருக்க, இன்னும் நீ இல்லை இன்னொருத்தன், நீ இல்லை இன்னொருத்தன் சொல்றீங்களே. எப்படா நான் தான் செய்வேன்ட்டு முன்னேற போறீங்க? விவசாயம் நான் இவ்வளவு தூரம் பேசுவேன், நீ விவசாயத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. உங்களெல்லாம் அதாவது எப்படி நான் சொல்லி உனக்கு புரிய போறதில்லடா. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கே தெரிய மாட்டேங்குது விவசாயன்றது, விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்கள கஷ்டப்படுறாங்கன்றது ஒருத்தரும் புரிய மாட்டேங்குதுடா. உனக்கு சொல்லி மட்டும் எப்படி புரிய போகுது? நான் இல்லை இன்னொருத்தன் நீ அசால்ட்டா சொல்றல்ல, அதே மாதிரி அவனும் நினைச்சா நான் இல்லை இன்னொருத்தன். யார் தான் விவசாயத்தை பண்றது? அப்போ விவசாயம் பண்றதுக்கு ஏன் படிக்காதவனா விவசாயம் பண்ணணும்? ஏதாவது காரணம்? படிச்சுட்டு அந்த திறமையை எடுத்துட்டு வந்து விவசாயத்துல போட்டா விவசாயத்துல நல்லா சம்பாதிக்கலாம்ல, விவசாயத்தை நல்லா முன்னுக்கு கொண்டு வரலாம்ல. எவ்வளவோ இருக்கு விவசாயத்துல, எவ்வளவோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறீங்க. செவ்வாய் கிரகத்துல போய் ஆராய்ச்சி பண்ற உங்களுக்கு விவசாயத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், விவசாயியை நல்லா வளர்த்து விடலாம், ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்றது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? இதெல்லாம் சொன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியடா. எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ சோகத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். விவசாயம் தான் பண்ணுவேன். எவ்வளோ கஷ்டமானாலும் சரி, எவ்வளோ கடன் ஆனாலும் சரி, நான் விவசாயம் தான் பண்ணுவேன். என்னை இதுக்கப்புறம் நீங்க விவசாயத்திலிருந்து வெளியே வான்னு சொல்றதா இருந்தா இந்த பக்கம் வராதீங்கடா.
இதோட உங்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன், நண்பனா நீ வீட்டாண்ட வா, போ, பேசு, பழகு, அதோடு இருந்ததோ. ஆனா விவசாயத்துல இருந்து வெளிவான்னு சொல்றது வந்தா நீ வீட்டு பக்கம் கூட வராத. ஏன்னா எனக்கு விவசாயம் தான் உயிர். நான் இதை தான் பண்ணுவேன், இதை தான் இருப்பேன். அது என்னன்னா இருக்கட்டும். இவ்வளோ பேசுற, அப்ப ஏன் உன்னால விவசாயத்துல முன்னுக்கு வர முடியல? என்னப்பா பண்றது? என் நிலைமை அப்படி இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பயிர் வச்சு நிலத்துல என்ன உழுது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி நான் ஒரு பொருள் எடுத்துட்டு போனா, அங்க என் பொருளுக்கு இன்னொருத்தர் ரேட் ஃபிக்ஸ் பண்றான். அவன் யாருன்னே தெரியல. அவன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணா அவன் ஒரு ரேட்டு கொடுக்குறான். அதுல இருந்து இன்னொருத்தன் வாங்கி போறான். நான் இங்கிருந்து கஷ்டப்பட்டு போறேன். எனக்கு ஒரு 1000 ரூபான்னா அங்க சும்மா நின்று ரேட்டு இது 10 ரூபா, இது 15 ரூபா அப்படின்னு சொல்றவன் அவனுக்கு 2000 ரூபாய் வருது. என்ன பண்றது? நான் கஷ்டப்படுறேன், சாப்பிட்றவன் எவனோ சாப்பிட்டு போறான். என்ன பண்ண முடியும்? நிலைமை அப்படி இருக்கு. இந்த நாட்டுல இது எல்லாருக்கும் தெரியும் தான். தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? நடுவில் இடைத்தரகர்னு ஒருத்தர் இந்த விவசாயி எவனுமே முன்னேற முடியாது. அந்த மாதிரி தான் நாட்டில் இருக்கு இப்போ இந்த நிலைமையும். சரி பங்கு, நீ சொல்றதுல எங்க 2 பேரும் புரிஞ்சிருச்சு. உன் கஷ்டம் பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. விவசாயத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்குன்ட்டு. நாங்க ஏதோ கோடி கோடியா நான் சம்பாதிக்கிறேன், கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கடைசியில நான் உங்ககிட்ட தான் கையேந்தின்னு வரணும் உணவுக்காக. நான் எங்கேயோ எங்க போனாலும் சூப்பர் மார்க்கெட் எங்க இதுல போனாலும் அங்க விவசாயியோட வேர்வை துளி உங்களுடைய விவசாயத்தில் தான் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க இவ்வளோ கஷ்டப்பட போறோம். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் புரியணும் இல்லடா, எல்லாருக்கும் புரியணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னால எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல நான் இல்லை. ஏன்னா நான் என்னோட ப்ரொஃபஷனல் விவசாயம். நான் அந்த விவசாயத்தை பார்க்கறது தான் நான் பார்க்கணுமே தவிர உங்களுக்கு எல்லாரும் புரிய வைக்கணுன்றது நான் என்னால முடியல. எத்தனை பேர் அதாவது எப்படின்னா இருக்கிற கவர்மெண்ட்டோட ஸ்கீமும் அப்படிதான் இருக்கு. எல்லாமே எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தரேன்றாங்க. விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் விவசாயிகளுக்கு இதுக்கு மேலேயாவது சப்போர்ட் பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது நீங்க சப்போர்ட் பண்ணுங்கடா. 2 பேரும் காலேஜில் ஒன்றா இருந்தோம். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நல்லா முன்னுக்கு வந்துடுவேன்டா விவசாயத்தில். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்களாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. சரி பங்கு, எங்க 2 பேரால முடிஞ்சது நான் உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன். இனிமே நீ விவசாயம் பண்றதுண்டா எங்களையும் கூட சேர்த்துக்கோ. எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. இந்த இது என்ன பங்கு? இது என்ன எல்லாமே பச்சை பச்சைன்னு இருக்கு எங்க பார்த்தாலும். என்ன செடி பங்கு இது? வச்சிருக்கேன். ஆ. ஆனா அட்லீஸ்ட் நீங்க வரீங்களோ இல்லையோ, கூட வந்து நிக்கிறீங்களோ இல்லையோ, நான் கூட வந்து நிக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தியா, எனக்கு அதுவே போதும்டா. எனக்கு இதுவே எனக்கு வந்து என் கடன், எனக்கு கடன்லாம் என்னடா கடன், நான் பாத்துக்கிறேன்டா. அந்த கடன்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க இந்த சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும். நான் கண்டிப்பா இதுல நல்லா முன்னே வர முடியும். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுடா. கண்டிப்பா காலேஜ்ல எப்படி நீங்க என் கூட எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருந்தீங்களோ, இப்போ எனக்கு சப்போர்ட் இருக்கீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இப்பதான் வந்திருக்கு. இவ்வளவு நாளா இல்லாம போயிட்டீங்க. இதுவே எனக்கு போதும்டா. வேற எதுவும் பெருசா தெரியல. இவ்வளவு தூரம் பேசினேன் எனக்கும் சரி, உங்களுக்கு புரிஞ்சிச்சு நீங்க சொல்ற உங்களுக்கும் சரி. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு ஒண்ணும் இல்லை. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் தான் சொல்றேன். என்னைக்கு உங்களுக்கு விவசாயப்படுற கஷ்டமோ, விவசாயியோட அருமையும் தெரியுதோ, அன்னைக்கு தான் விவசாயி முன்னேறி வருவான். கொஞ்சமாவது தயவு செஞ்சு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க.